founder trustee, Bhagwan Mahavir Foundation. Myself, Prasanna Chand Jain. I am the managing trustee, Bhagwan Mahavir Foundation. Vinod Kumar, trustee, Bhagwan Mahavir Foundation. Mr. Nandakishore. Nandakishore, advisor, Bhagwan Mahavir Foundation. பகவான் மகாவீர் அவார்ட் 1994 நிறைய பேர் சேவை செய்கிறாங்கன்னா ஜனங்களுக்கு தெரிய மாட்டேன்றது. ஸோ அவங்களை ஊக்குவிக்கிறதுக்கோசம் 94 ஒரு ஐடியா வந்தது. ஏதாவது அவங்கள கூப்பிட்டு நல்ல சேவை செய்கிறவங்கள பார்த்துட்டு கூப்பிட்டுட்டு ஏதாவது அவங்களுக்கு சன்மானம் பண்ணால் நிறைய பேர் இந்த சேவை செய்யறதுக்கு வருவாங்கன்னு. ஸோ அப்படியே அந்த ஐடியாவோட 1994 ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ சி சுப்பிரமணியம் இதுக்கு சேர்மேனாக இருந்தார். முதல் அவார்டு ஒரு அவார்டு இருந்தது, 5 lakhs வேல்யூ இருந்தது. அண்ட் அந்த சமயத்தில் திஸ் வாஸ் தி ஹையஸ்ட் அவார்ட். தென் சப்சிக்வெண்ட்டாக நெக்ஸ்ட் இயர்லேருந்து 2 ஆச்சு, 3 ஆச்சு, அப்புறம் 4 அவார்டு ஆச்சு. தென் அவார்டு அமௌண்ட் 5000 மணி கெட்டிங் டிவேல்யூடு. ஸோ 10 lakhs இப்போ அவார்டு அமௌண்ட் இருக்குது. அண்ட் இப்போ வருஷம் 4 அவார்டு கொடுத்துன்னு இருக்கோம். இது என்ன பார்த்தீங்கன்னாக்கா வாட் இம்பேக்ட் இட் ஹஸ் மேட் நம்ம பார்த்தோன்னாக்கா, நாங்கள் இந்த மகாவீர் ஃபவுண்டேஷன்லேருந்து யார் யாருக்கு சன்மானம் பண்ணியிருக்கோமோ அதில் நிறைய பேருக்கு அவார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆனர் கிடச்சிருக்கு. பத்மஸ்ரீ, பத்மபூஷன். சில பேருக்கு பத்மஸ்ரீ கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு பத்மபூஷன் கிடைச்சிருக்கு. அதனால என்ன தெரியுதுனாக்கா, நம்ம ஜனங்களை பொது தொண்டுக்கு வேலை செய்கிறவங்கள கொஞ்சம் ஊக்கமிட்டோம்னாக்கா நிறைய பேர் வருவாங்க, பண்ணுவாங்க. முன்ன 94 ஸ்டார்ட் பண்ணுற சமயத்தில் அப்ளிகேஷன் வர்றதெல்லாம் 1970, 75, 80 அந்த மாதிரி பீரியட் தான் அப்ளிகேஷன் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் 1990க்கு அப்புறம் ஆரம்பித்த இன்ஸ்டிடியூஷன், ஈவன் 94, 95 ஆரம்பித்த இன்ஸ்டிடியூஷன். ஸோ திஸ் அவார்ட் அதனால இம்பாக்ட் ஆச்சுன்னு சொல்ல முடியாது, பட் இட் ஹாஸ் டெஃபினெட்லி மேட் சம் இம்பாக்ட் இன் தி சொசைட்டி. தி சொசைட்டி இந்த அவார்ட் உடைய அண்ட் இந்த அவார்ட் எந்த விதமான ரிலிஜியஸ் பேரியரோ சோஷியல் பேரியரோ கிடையாது. ஆல் ரிலிஜியஸ் பீப்புள் ஹாஸ் பீன் செலக்டட் ஃபார் தி அவார்ட். அண்ட் அதே மாதிரி சோஷியல் பேரியர் ஆல் கம்யூனிட்டிஸ், யார் கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு தான் கொடுக்குறோம். அண்ட் இந்தியாவில் இருக்க கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேட்டும் கவர் ஆச்சு. 1 or 2 ஸ்டேட்ஸ் தான் இன்னும் கவர் ஆகலை. நான் ஈவன் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் லைக் மிசோரம், அருணாச்சல், அஸ்ஸாம் அவங்களுக்கெல்லாம் கூட இந்த அவார்ட் போயிருக்கு. அண்டு வருஷம் 300க்கு மேலே அப்ளை பண்ணுறாங்க அவார்டுக்கோசம். இந்த அவார்ட் செல்ஃபாக கூட அப்ளை பண்ணலாம், யாராவது நாமினேட் கூட பண்ணலாம். ஸோ நிறைய செல்ஃப் அவார்ட்ஸும் வருது, நாமினேஷனும் வருது. பட் யார் நாமினேட் பண்ணுறாங்களோ அதை பற்றி நாங்கள் பார்க்கறது இல்லை, அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க அதை தான் பார்க்குறோம். ஸோ ஒரு தடவை ஷார்ட் லிஸ்டிங் ஆயிடுச்சுன்னாக்கா எங்கேருந்து 2 பேர் போயிட்டு அதை பார்த்துட்டு வருவாங்க, என்ன சர்வீஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு. இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக ட்ரஸ்டீஸ் கூட போயிட்டு வராங்க. இல்லைன்னா யாராவது அஃபிஷியல்ஸாக லோக்கலில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்க அதை போய் பார்த்துட்டு வருவாங்க. இப்போ அவங்க ட்ரஸ்டீஸ் கூட சில சமயத்தில் அங்கே கிட்டக்க இருந்தது அந்த பக்கம் போனாங்களா பார்த்துட்டு வராங்க. நான் கூட அவார்ட் கொடுத்தவங்க போய் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். அண்ட் தே ஆர் டூயிங் வெரி குட் ஜாப். வருஷம் we are giving 4 awards every year. And டோட்டலாக இது வரைக்கும் for last 30 yearsல 101 awards கொடுத்தாச்சு. 96 கொடுத்தாச்சு, 5 awards to be given. உங்களை கான்டாக்ட் பண்ணனும், இந்த மாதிரி ஒருத்தவங்க சேவ் பண்றாங்க அப்படின்னா அவங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு எப்படி கான்டாக்ட் பண்ண முடியும்? நீங்களே தான் தேடி போடுவீங்க? இல்ல, அவார்ட் சொல்லுது. இப்போ நாங்கள் எல்லாருக்கும் லெட்டர் எழுதுறோம் நாமினேட் பண்ண சொல்லி. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஸ்டிடியூஷன் அவங்க நாமினேட் பண்ணுறாங்க. சில சமயத்தில் 1 லெட்டர் ஒரு லைனில் வருது. சிஎம் அண்ட் கவர்னர் ஆர் பிரைம் மினிஸ்டர் அவங்க ஒரு நாள் இந்த இன்ஸ்டிடியூஷன் நல்லா இருக்குது, இதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், 2 வார்த்தை தான் அவங்க எழுதுறாங்க. பாக்கி இன்ஃபர்மேஷன் அப்புறம் நாங்கள் கேதர் பண்ணுறோம். ஏன்னா பிகானா அவங்கக்கிட்ட அவ்வளோ அவங்க ஸ்பான்டேனியஸில் எழுதுகிற சமயத்தில் அவங்கக்கிட்ட அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்காது. அவங்க 2 லைன் மட்டும் எழுதுவாங்க, இந்த இன்ஸ்டிடியூஷன் நல்லா இருக்குன்னு. அதுக்கப்புறம் நம்ம ஆள் அனுப்பிச்சிட்டு அதை பார்த்துட்டு அவங்ககிட்ட டீட்டெயில் வாங்கிட்டு நல்லா இருந்ததுனாக்கா வி ஆட் இட். யார் நாமினேட் பண்ணுறாங்க அது பிரச்சனை இல்லை, யாரை நாமினேட் பண்ணுறாங்களோ அதை தான் நாங்கள் முக்கியமாக பார்க்குறோம்.
ஸோ 300 அப்ளிகேஷன் வரும்போது நீங்க அது இது மாதிரி கேட்டகரியில பார்த்து நீங்க சூஸ் பண்றீங்க அவார்டுக்கு, அதுக்கேற்ற மாதிரி வந்து அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்க ஆள் விட்டு என்கொயரியும் பண்ணுவீங்க. ஆமா. எந்த மாதிரி கேட்டகரியில அந்த 300 அப்ளிகேஷன் நீங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? இல்ல 300 அப்ளிகேஷன் அந்த 4 கேட்டகரியிலேயே 300 சேர்த்து தான் 300, ஒன்னுல 300 வரல. ஸோ அவங்க இப்போ அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த 300ல உங்களுக்கு 150 அப்ளிகேஷன்ஸ் ரியலாகவே டிசர்விங் இருக்கும். அந்த இந்த உலகமே நடக்கிறது அவங்களால தான் நடக்கிறதுன்னு கூட நான் சொல்லுவேன். இந்த நாமினேஷனை பார்த்தா அவ்வளோ நல்லவங்க இருக்கிறாங்க. ஸோ அதில் அப்புறம் யார் ஜாஸ்தி சர்வீஸ் பண்ணுறாங்க, பீரியட் ஆஃப் சர்வீஸ் யார் இருக்கு, அவங்க சர்வீஸ் பண்ணுற இடம் எப்படி இருக்கு. இப்போ மேகாலயாலாம் அவங்களுக்கு நம்பர் ஜாஸ்தி இருக்காது, ஏன்னா அங்கே பாப்புலேஷனே கம்மி, யூனியன் டெரிட்டரி பாப்புலேஷன் கம்மி, பட் அந்த சர்வீஸுடைய ரீச் எப்படி இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு தென் ஜூரிக்கு நாங்கள் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் 6-7 கொடுப்போம், 6-7 பேர் கொடுக்குறோம். அதுலேருந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. சில சமயத்து அவங்களே நாங்கள் ஃபுல் லிஸ்ட் அவங்களுக்கு சப்மிட் பண்ணுறோம். ஸோ யாராவது ஜூரிக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா இது இன்ஸ்டியூஷன் எனக்கு தெரியும், இது நல்லா பண்ணியிருக்காங்க, இது நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணல, அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. 4 அவார்ட்ல இருந்து இன்க்ரீஸ் பண்ற ஐடியா இருக்குது. 4 மட்டும் தானா? எந்த கேட்டகரியில அவார்ட்ஸ் கொடுக்குறீங்க? ஒவ்வொரு கேட்டகரியில ஒவ்வொன்று. எந்த சேவைகளுக்கு மெயினா நீங்க கொடுக்குறீங்க? எத்தனை? கேட்டகரி எந்த மாதிரியான சேவை? 4 கேட்டகரி. சோஷியல் அண்ட் கம்யூனிட்டி சர்வீஸ், அண்ட் ஒரு கேட்டகரி வந்து எஜுகேஷன், இன்னொரு கேட்டகரி மெடிசன், அண்ட் இன்னொரு கேட்டகரி வந்து நான் வயலன்ஸ் அண்ட் வெஜிடேரியனிசம். ஸோ இந்த 4 கேட்டகரியில் வி ஆர் கிவிங் அவார்ட்ஸ். 4 கேட்டகரியும் 10 லட்சம் ரூபா ஒரு கேட்டகரிக்கு அவார்ட். ஈவன் இந்த அவார்ட் அமௌண்ட் கூட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எக்ஸாம் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் இன்கம் டேக்ஸ். ஸோ யாருக்கு நாங்கள் கொடுக்குறோமோ அவங்களுக்கு பூரா 10 லட்சம் ரூபா தே கேன் யூட்டிலைஸ் இட் ஃபார் தி குட் காஸ். ஒரு வருஷமும் இது நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம், ஒரு வருஷம். வந்து இப்போ சென்னை மொத்தம் அவார்ட் இல்லையே வந்து இது பூரா இந்தியாவில் கொடுத்துருக்க அவார்ட். ஆனால் தமிழ்நாட்டில் தான் இது வரைக்கும் ஹையஸ்ட் அவார்ட் வருது. தமிழ்நாட்டில் அவுட் ஆஃப் 100 அவார்ட்ல 17 அவார்ட் தமிழ்நாட்டில் போயிருக்கு. ஒரு ரிப்போர்ட் இருந்தது, ஈவன் இப்போ பாரத் ரத்னா கூட தமிழ்நாடுக்கு தான் ஜாஸ்தி கிடைச்சிருக்கு. இன்க்ரீஸ் பண்ற ஐடியா இருக்கா சார்? இல்ல 4 கேட்டகரி மட்டும் தான்? இல்லை, ஒன்றும் அதை பற்றி யோசனை பண்ணல. பட் இந்த நிறைய பேர் லாஸ்ட் மீட்டிங் ஜூரி மீட்டிங்கில் கூட 2-3 ஜூரிஸ் சொன்னாங்க, ரொம்ப நாள் ஆச்சு, 4ஆக இருக்கு, அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க, இல்லை அமௌண்ட்டாவது இன்க்ரீஸ் பண்ணுங்க. அது நான் ட்ரஸ்டீஸ் அதை பற்றி. தேங்க்யூ.